தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுவும் விஜய் ரசிகர்களும் இப்போ இணையத்தில் காரசாரமாக சண்டை போட்டு விவாதம் பண்ணிட்டு இருக்கிறது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. அப்படி என்னதான் அவங்க சண்டை போடுறாங்க அப்படின்றத இந்த தொகுப்பில் நம்ம முழுசாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தயாரிப்பாளர்களில் ஒருத்தர் தான் எஸ்ஆர் பிரபு. அவருடைய பல படங்கள் நல்ல கண்டென்ட் உள்ள படங்களாகவும் மக்கள் மத்தியில் நல்ல பாராட்டுகளை பெற்ற படங்களாகவும் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக வேட்டையன் படத்தோட அவர் தயாரிப்பில் வெளியான பிளாக் திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் ஜீவா, பிரியா பவன் சங்கர் உள்ளிட்டோர் நடிச்சிருப்பாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் பாணியில் உருவான இந்த திரைப்படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைச்சது. தியேட்டர்லுமே இந்த படம் நல்லா ஓடிச்சு. ஓடிடிக்கு வந்த பிறகும் இந்த படம் பலராலும் பாராட்டப்பட்டது. இந்நிலையில் இப்போ அவருடைய ஒரு ட்வீட் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடப்பு தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கம் ரீசெண்டாக சில கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. அதில் அவங்க சொல்லியிருந்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய படங்கள் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும்போது அங்கே முதல் நாள் முதல் காட்சியை பார்த்துட்டு வர ஆடியன்ஸ்ட யூடியூப் சேனல் யாருமே தியேட்டருக்குள்ளே போய் விமர்சனம் பண்ணக்கூடாது, ரிவ்யூ எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. நெகட்டிவ் ரிவ்யூ ரொம்பவும் அதிகமாகிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில். குறிப்பாக இந்தியன் 2, வேட்டையன், கங்குவா உள்ளிட்ட படங்களுக்கு முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு வந்து பல நெகட்டிவான விமர்சனங்கள் பரவப்படுது. இது அந்த படத்தை மட்டும் இல்லாமல் படத்தினுடைய வசூலையுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. இதனால் இது தடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. ராஜசேகர் அப்படின்றவர் அந்த ஒரு அறிக்கையை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டிருந்தாரு. அந்த ஒரு பதிவுக்கு கீழே விஜய் ஃபேன்ஸ் கிளப்பை சேர்ந்தவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு சில வார்த்தைகளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்ஆர் பிரபு அவங்க டேக் பண்ணியிருக்காங்க. சூர்யா சாருடைய ஃபேமிலி மெம்பரான எஸ்ஆர் பிரபு அவர் தான் இதுக்கு வைஸ் பிரசிடென்ட்டு, அதான் அவருக்கு கோவம் வந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து 2019ஆம் ஆண்டு போடப்பட்டது. 2019ஆம் ஆண்டு நடிகர் விஜயினுடைய பிகில் திரைப்படமும் நடிகர் கார்த்தியினுடைய கைதி திரைப்படமும் ஒரே நாளில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இதில் கார்த்தி நடிப்பில் வெளியான கைதி திரைப்படத்தை தயாரித்தது வந்து எஸ்ஆர் பிரபு தான். லோகேஷ் கனராஜ் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இன்னொரு பக்கம் விஜய் நடிப்பில் வெளியான பிகில் திரைப்படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருப்பாங்க. அட்லி அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ரெண்டு படமும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில் அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகில் திரைப்படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பதிலாக தெரியாதனமாக நான் கைதி படத்துக்கு புக் பண்ணிட்டேன், அங்கேயோ இந்த டிக்கெட் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அதுக்கு போட்டிருக்காரு. அதுக்கு கீழே அப்போ 2019ஆம் ஆண்டு எஸ்ஆர் பிரபு கீழே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அறிவு இல்லைப்போ அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. இது அப்போவே மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணி போட்டிருக்கிறதுனால அது கீழே திரும்பவும் இப்போ எஸ்ஆர் பிரபு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னடா தம்பி, ஒரு அடி திருப்பி அடிச்சதுக்கு 5 வருஷமாக கதறிட்டு இருக்கீங்க, மக்கள் பணி நிறைய இருக்குது, போய் அண்ணனுக்கு துணையாக அடுத்த வேலையை பாருங்கடா, நல்ல மனுஷன் அவர் பேரை கெடுத்துட்டு தெரியாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு அவர் ஒரு அறிவுரையை போட்டிருக்காரு. அந்த ஒரு ட்வீட் தான் இப்போ காட்டுத்தீயாக பரவிட்டு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை ஏன் விஜய் ரசிகர்கள் திரும்ப கொண்டு வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற பல கேள்விகளை எல்லாருமே முன் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக எஸ்ஆர் பிரபுவினுடைய இந்த ஒரு பதிவுக்கு பலருமே ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. சூர்யா ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் அப்படின்னு எல்லாருமே தங்களுடைய கருத்தை கொண்டுட்டு வந்துருக்காங்க. ஏன்னா 2019ஆம் ஆண்டு நடந்த ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் எதுக்கு திரும்ப கொண்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு விஜய் ரசிகர்களை அவங்க திட்டுறதையும் நாம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.